ஈரோடு மாவட்டம் சென்னிமலை பகுதி மேலப்பாடி என்னும் சிற்றூரில் நெசவாளர் நாச்சிமுத்து கருப்பாயி அவர்களுக்கு குமரேசன் என்னும் திருப்பூர் குமரன் பிறந்தார். பெற்றோரின் நெசவு தொழிலில் போதிய வருமானம் இல்லாததால் குடும்பம் மிக கொடிய வறுமையான சூழலை சந்தித்தது. அவர் தந்தை நாச்சிமுத்து வருமான வேலை தேடி ஈரோட்டிலிருந்து திருப்பூருக்கு குடும்பத்துடன் குடிபெயர்ந்தார். காலங்கள் பல சென்றன. 18 வயது இளைஞனாக இருந்த திருப்பூர் குமரன் தன் தந்தையின் தொழிலுக்கு மிகவும் உதவியாக இருந்து வந்தார். அப்போதும் வறுமையின் பிடி அவரை விட்டு விலகவில்லை. மிக வறுமையின் காரணமாக அவர் கணக்கெழுதும் வேலைக்கு சென்றார். அங்கு சென்று அவருடைய வேலையில் மிகச் சிறப்பாக திகழ்ந்தார். பின் 1923 தன் 19 வயதில் ராமாயி அவர்களை திருமணம் செய்து கொண்டார். சிறுவயதிலிருந்தே படிப்பின் மீதும் தேசத்தின் மீதும் மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்த திருப்பூர் குமரன் தேசபக்தி பாடல்கள், அது தொடர்பான நாடகங்கள் போன்றவற்றில் பங்கேற்று சுற்றி இருப்பவர்களுக்கு விடுதலை பற்றிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தினார். அதன் பின் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் அறவழி போராட்டங்களை நடத்தி திருப்பூர் தேசபந்து இளைஞர் மன்றம் என்ற அமைப்பை நிறுவினார் திருப்பூர் குமரன். அதன் பின் பிரிட்டிஷ் அரசாங்க போலீசாரால் கவனிக்கும் பட்டியலில் திருப்பூர் குமரன் வைக்கப்பட்டிருந்தார். தேசம் எங்கும் சுதந்திர வேட்கை சுடர்விட்டுக் கொண்டிருந்த தருணம் அது. மகாத்மா காந்தியின் ஒத்துழையாமை இயக்கத்தை அழித்துவிட பிரிட்டிஷ் அரசாங்கம் பெரும் முயற்சிகளை எடுத்து வந்தது. இதனால் மாபெரும் அறப்போராட்டங்களுக்காக அழைப்பு விடுத்தனர் தேச விடுதலை போராட்ட வீரர்கள். அப்போது இந்தியா முழுவதும் பலர் கைதாகிக் கொண்டிருந்தனர். திருப்பூரில் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்தியவர் B.D. ஆசரும் அவரது மனைவி பத்மாவதியும் தான். இவர்களை போலீசார் கைது செய்தனர். எப்படியாவது போராட்டத்தை நடத்தியே ஆக வேண்டும் என்று முடிவு செய்த பெரியவர் P.S. சுந்தரம் தலைமை தாங்க திருப்பூர் குமரன், அவரது நண்பர் நாயர் நாச்சிமுத்து இவர்கள் முன்னிலையில் மக்கள் கொடிகளுடன் புறப்பட்டனர். அவர்கள் விடும் கோஷம் ஒவ்வொன்றும் விடுதலை உணர்வை விதையாக விதைத்தது. அதன் பின் பிரிட்டிஷ் அனைவரையும் அடித்து விரட்டி மிதிக்கத் தொடங்கினர். எலும்புகள் முறிந்து கோமா நிலைக்கு சென்றார் குமரனின் நண்பரான ராமநாயர். எந்திரிக்க முடியாத அளவுக்கு அடிபட்டு கீழே கிடந்தார். பின் பிரிட்டிஷ் போலீசார் அனைவரையும் அடித்து விரட்டினர். அனைவரும் சுருண்டு கீழே விழுந்தனர். அனைவரும் கீழே விழுந்த நிலையில் கூட ஒரே ஒரு கொடி மட்டும் வானத்தை நோக்கியபடி பறந்து கொண்டிருந்தது. அது குமரனின் கையில் இருந்த இந்திய தேசிய கொடி. வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற குரல் இரத்த வெள்ளத்தில் பல ஒலித்தன. குமரனின் கையில் இருந்த கொடியை பிரிட்டிஷ் போலீசார் பிடுங்க முயற்சி செய்தனர். தலையில் அடித்து இரத்த வெள்ளத்திலும் கை, கால், உடல் போன்ற பகுதிகளில் போலீசார் தனது பூட்ஸ் காலால் உதைத்த தருணத்திலும் வந்தே மாதரம், வந்தே மாதரம் என்ற பலத்த குரலுடன் குமரனின் கையில் இருந்த கொடியினை பிடுங்க முடியாமல் திணறினர் பிரிட்டிஷ் போலீசார். பின் அனைவரையும் இரத்த வெள்ளத்தில் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு தீவிர சிகிச்சையில் இருந்த திருப்பூர் குமரன் மறுநாள் கண்விழிக்காமல் இப்பூமியில் கொடிகாத்த குமரனாக நம்மை விட்டு பிரிந்தார். போராட்டத்துக்கு சென்று சிகிச்சை பெற்று அனைவரையும் போலீசார் கைது செய்தனர். தேசத்திற்காக தன் இன்னுயிரை ஈர்த்த தியாகி, அடிதாங்கி கொடிகாத்த மாவீரன், மானம் காக்க ஆடை கொடுக்கும் திருப்பூர் நகரில் தேசிய கொடியின் இழுக்கை போக்கிட தேசிய கொடியினை கையில் ஏந்தியபடி மண்டை உடைந்து உயிர் நீத்த மாவீரன் திருப்பூர் குமரன்.